பிரபல சீரியல் நடிகர் ஜெயமணி அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் இதை பார்த்து ஒட்டுமொத்த சின்ன திரையுமே இன்னைக்கு சோகத்தில் மூழ்கிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன திரை நடிகர்களில் காமெடியாக நடிக்கக்கூடிய அதே நேரம் வில்லத்தனம் பண்ணக்கூடிய நடிகர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் ஜெயமணி அவர்கள். இவர் தமிழில் ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமதி செல்வம் அப்படிங்கிற சீரியலில் சஞ்சீவுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். அந்த ஒரு நாடகம் இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு வரவேற்பை அந்த நாடகத்தின் மூலயமா பெற்றிருந்தார். அந்த ஒரு சீரியலோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சீரியல் பண்ணியிருந்தார். அண்ட் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கேப் எடுத்திருந்தார். தமிழ் சீரியல்களில் நடிக்கிறதில்ல. அண்ட் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் அவர் சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் மலேசியா மாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த ஒரு கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஆரம்பத்தில் சும்மா ஒரு சின்ன காட்சிக்காக தான் அவரை வர சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அது மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகவே அவரை தொடர்ந்து நிறைய காட்சிகளுக்கு யூஸ் பண்ணி அந்த சீரியலில் ஒரு அங்கமாகவே அவர் மாறிட்டார். இப்படி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் திறம்பட செய்யக்கூடிய ஜெயமணி அவர்கள் சமீபத்தில் மாரடைப்புக்காரமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அவருடைய மறைவு சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸால் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிறகடிக்க ஆசை டீம் தங்களோட கண்டோலன்ஸை முதல் ஆளாகவே பதிவிட்டிருக்காங்க. மேலும் அவர் இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்த ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் அவர் ஒர்க் பண்ணியிருந்த டீமாக இருக்கட்டும் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை அடுத்தடுத்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இசைஞானி இளையராஜா அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் அதற்கு மிகப்பெரும் ஒரு எதிர்ப்பும் உண்டாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்திய ஒரு நிகழ்ச்சியில் இளையராஜா அவர்கள் திருவண்ணாமலைக்கு நான் அடிக்கடி போவேன். குறிப்பாக 80-90 காலகட்டங்களில் நான் அடிக்கடி விசிட் பண்ணுவேன். அண்ட் அப்போ அங்கே நான் அந்த இடத்த சுற்றி வருவேன். நான் சுற்றி வரதை பார்த்துட்டு அந்த மக்கள் நிறைய பேர் பின்னாடி சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கிரிவலம் அப்படிங்கிற ஒன்றே மிகப்பெரும் அளவில் ஃபேமஸ் ஆகி இருந்துச்சு. நான் தான் முதல்ல திருவண்ணாமலையில் கிரிவலம் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு மிகப்பெரும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஏற்கனவே இது ஐதீகமாக இருந்திருக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களால் தான் மக்கள் சுற்றி வராங்கன்னு சொல்கிறது தப்பு. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இளையராஜா அவர்கள் மீன் பண்ணி சொல்லலை, என்னை பார்த்து நிறைய பேர் பின்தொடர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இளையராஜாவோட ஸ்டேட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.